Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனோட லாஸ்ட் டாபிக் ஜெனடிக் டிசார்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்க நீட் பிவைக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் 4ல இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் நீட் பிவைக்யூஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக்கோட சேர்த்து சாப்டர் 4ஓட நீட் பிவைக்யூஸ் வீடியோ ஒரு பிளேலிஸ்டா கொடுக்குறேன். நீட் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், aneuploidy is a chromosomal disorder where chromosome number is not the exact copy of its haploid set of chromosomes due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனியூப்ளாய்டின்றது இட்ஸ் குரோமோசோமல் டிசார்டர். இது எப்படி வருது? செல்ஸ் டிவிஷன் அப்போ அனஃபேஸ் ஸ்டேஜ்ல குரோமோசோம்ஸ் வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் ஆகாம எய்தர் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகும் இல்ல டெலிட் ஆகும். ஸோ அதனாலதான் அனியூப்ளாய்டின்ற குரோமோசோமல் டிசார்டர் வரும். ஸோ ஒரு குரோமோசோம் அடிஷனலா ஆட் ஆகுறதுக்கு எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம். ஸோ குரோமோசோம் நம்பர் 21 ஒரு காப்பி ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ டோட்டலி கேரியோடைப் ஆஃப் 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ டெலிஷன் ஆகுறதுக்கு எக்ஸாம்பிள் டர்னர் சிண்ட்ரோம். ஸோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ டோட்டலி 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அனியூப்ளாய்டின்றது இட்ஸ் குரோமோசோமல் டிசார்டர் டியூ டு addition or deletion of a chromosome. So gain or loss of a chromosome நால வர்றது aneuploidy. Okay, so option D, B and C only is the correct answer. Then given below are two statements. Statement 1, failure of segregation of chromatids during cell cycle resulting in the gain or loss of a whole set of chromosome in an organism is known as aneuploidy ன்னு கொடுத்திருக்காங்க, which is wrong. So gain or loss of a chromosome தானே தவிர whole set of chromosome கிடையாது. So statement 1 wrong. Statement 2, failure of cytokinesis after anaphase stage of cell division results in the gain or loss of a chromosome is called polyploidy ன்னு கொடுத்திருக்காங்க. This is wrong. So cytokinesis after telophase stage of cells divisionல தான் வந்து cytokinesis நடக்கும். So அதுவே wrong. Results in gain or loss of a chromosome னு கொடுத்திருக்காங்க, அதுவும் wrong. So which results in increase in whole set of chromosomes தான் is called polyploidy, which occurs in plants. So statement 2 is wrong. So option D, both statement 1 and statement 2 are false is the correct answer. Then match list 1 with list 2. So list 1ல டிசார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, லிஸ்ட் 2ல அசோசியேட்டட் குரோமோசோம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம்ன்றது குரோமோசோம் நம்பர் 21 எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருக்கிறதுனால வர்றது. ஸோ A3 அண்ட் பி ஆல்பா தாலசமியான்றது குரோமோசோம் நம்பர் 16ல HBA1 அண்ட் HBA2 க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ்ல வர மியூட்டேஷனால வர்றது ஆல்பா தாலசமியா. ஸோ B4 பீட்டா தாலசமியான்றது குரோமோசோம் நம்பர் 1ல குரோமோசோம் நம்பர் 11ல HBBன்ற ஜீன்ல வர மியூட்டேஷனால வருது. ஸோ C1 அண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இட்ஸ் தி எக்ஸ் குரோமோசோம் அடிஷனலா ஒன்னு இருக்கிறதுனால வருது. ஸோ D2. So option C, A3, B4, C1, D2 is the correct answer. Then in which disorder change of single base pair in the gene for beta globin chain results in the change of glutamic acid to valine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் இந்த ஜீன் ஃபார் பீட்டா குளோபின் செயின்ல பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்கிறதுனால அமினோ ஆசிட் ரெசிடியூல என்ன ஆயிடும்? குளுட்டாமிக் ஆசிடுக்கு பதிலாக வேலைன் ஆட் ஆயிடும். ஸோ இதனால வர அனீமியா இட்ஸ் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ ஹீமோகுளோபின் மாலிகுலோட ஷேப்பே வந்து இட் வில் சேஞ்ச். ஸோ சிக்கிள் ஷேப்டுல வந்து ஆர்பிசி மாறிடும். ஸோ ஆப்ஷன் பி சிக்கிள் செல் அனீமியா இஸ் the correct answer. Then which one of the following symbols represents the mating between relatives in human pedigree analysis? So consanguineous mating னு சொல்லுவோம். So இந்த மாதிரி ரெண்டு கோட் இருந்ததுன்னா it's mating between relatives. Okay, option D. Then which of the following statements are correct about Klinefelter syndrome? So Klinefelter syndromeன்றது ஒரு X chromosome additionalா இருக்குது. So XY தான் it's the genotype of male. So additionally ஒரு X chromosome இருக்கும். So அதனால அவங்களுக்கு overall masculine developmentம் இருக்கும் and feminine developmentம் இருக்கும். ஒரு X chromosome additionalா இருக்கிறதுனால. So option A, this disorder was first described by Langdon Down, wrong. இது வந்து Down syndrome தான் இவர் describe பண்ணுது. So option A wrong. Option B, such an individual has overall masculine development, feminine development is also expressed. So B correct. C, affected individual is short statured, wrong. இது Turner syndrome ஓட symptom. And physical, psychomotor and mental development is retarded. இதுவும் வந்து Turner syndrome ஓட symptom. Klinefelter syndrome ஓடது கிடையாது. Such individuals are sterile. இது correct. Okay. So the option A, B and E only is the correct answer. Then
Broad palm with single palm crease is visible in a person suffering from Down syndrome. So chromosome number 21 எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருக்கிறதுனால வருது. ஸோ கேரியோடைப் ஆஃப் 47 chromosomes டோட்டலி டவுன் சிண்ட்ரோம் இண்டிவிஜுவலுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிக் அண்ட் பிரிங்கிள்டு டங் அண்ட் பிராட் பாம் வித் சிங்கிள் பாம் crease அண்ட் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வந்து இட்ஸ் தி symptom of Down syndrome individual. Option C. Then select the correct match. So given options la pathina sickle cell anemia, it's an autosomal recessive trait which happens due to the mutation in chromosome number 11. Okay. So chromosome number 11 la beta globin chain gene for the beta globin chain la point mutation nadakradhanaala varadha sickle cell anemia. So option C da it's the correct match, whereas other options are wrong. So ஹீமோஃபிலியான்றது Y லிங்க்டுன்னு கொடுத்திருக்காங்க, ராங். ஹீமோஃபிலியான்றது X லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ், ஃபினைல்கீட்டனூரியான்றது ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரைட் அண்ட் தாலசிமியான்றது இட்ஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் இட்ஸ் தி கரெக்ட் மேட்ச். Then what is the genetic disorder in which an individual has overall masculine development, gynecomastia and sterile? So gynecomastia it's a development of breast which is a feminine character. So இது ரெண்டுமே இருக்கிறது Klinefelter syndrome because of the additional X chromosome. Okay, option C is the correct answer. Then a woman has an X-linked condition of one of her chromosomes, X chromosomes. This chromosome can be inherited by. So ஒரு carrier X chromosome அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, which is a diseased gene. So அப்போ வந்து the mating, the crossing over between this carrier woman and normal man will result in. So இவங்களோ these are the gametes. So இவங்களோட progeny பாத்தீங்கன்னா X0X carrier daughter இருப்பாங்க and X0Y deceased son. So ஒரு X chromosome தான் மேல் ஜீனோடைப்ல இருக்கும்ன்றதுனால அந்த ஒரு ஜீன் கேரியர் அஃபெக்டட் ஜீனா இருந்தாலே the male will inherit that disease. So ஒரு X chromosome தான் உங்களுக்கு இருக்கிறதுனால X0Y, so diseased son இருப்பாங்க, XX normal daughter இருப்பாங்க and XY normal son இருப்பாங்க. அப்படின்னா both son and daughter will inherit the disease, inherit the X-linked condition. So inherited by both sons and daughters. Okay. Option D is the correct answer. Then thalassemia and sickle cell anemia are caused due to a problem in globin molecule synthesis. Select the correct statement னு கேட்டிருக்காங்க. So thalassemia, sickle cell anemia ரெண்டுமே globin molecule synthesisல வர ப்ராப்ளம்னால தான். sickle cell anemia-ன்றது it's a qualitative problem. So அந்த குளோபினோட ஹீமோகுளோபினோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுறது, சிக்கிள் ஷேப்ல மாறிடும். வேற thalassemia-ன்றது quantitative problem. So less globin molecules தான் synthesize ஆகும் due to the mutation in the gene for globin molecule synthesis. Okay, so option B, thalassemia is due to the less synthesis of globin molecules. That's the correct answer. ஏன்னா வந்து மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்பா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் மாத்தி கொடுத்திருக்காங்க. sickle cell anemia it's a qualitative problem and thalassemia it's a quantitative problem. Okay, so option B is the correct answer. Then a disease caused by an autosomal primary non-disjunction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So non-disjunctionன்றது it is due to non-disjunction எதை சொல்லுவோம்னா it's the failure of the separation of chromosomes. Chromosomes வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் ஆகாததுனால அனாஃபேஸ் ஸ்டேஜ்ல இந்த chromatics வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் ஆகாததுதான் வந்து non-disjunction சொல்லுவோம். So autosomal non-disjunctionன்றது என்னது, அதர் than செக்ஸ் குரோமோசோம் மத்த குரோமோசோம் நம்பர் 1 to குரோமோசோம் நம்பர் 22 அதான் ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ குரோமோசோம் நம்பர் 21ல இந்த மாதிரி ப்ராப்பர் செக்ரிகேஷன் ஆகாம ஒரு குரோமோசோம் நம்பர் 21 எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் இட்ஸ் தி ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்ஜங்ஷன்னால வர டிசீஸ் which is Down syndrome. Option D is the correct answer. Then if a colorblind man marries a woman who is homozygous for normal color vision, அப்படின்னா அவங்க கேரியரும் கிடையாது, அவங்களுக்கு வந்து நார்மல் ஜீன் தான் இருக்கு. ஃபார் கலர் பிளைண்ட் ஜீன் அவங்களுக்கு இல்ல, கேரியரும் கிடையாது, அதனால homozygous for normal color vision கொடுத்திருக்காங்க. So the probability of their son being color blind அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இந்த கலர் பிளைண்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் X-linked டிசீஸ்ன்றதுனால மதருக்கு வந்து அந்த டிசீஸ் இல்ல, ஃபாதருக்கு டிசீஸ் இருந்தாலும் சன்னுக்கு இன்ஹெரிட் ஆகாது, மதருக்கு இல்லைன்னா சன்னுக்கு இன்ஹெரிட் ஆகாது. ஏன்னா ஃபாதர்கிட்ட இருந்து சன் Y குரோமோசோம் மட்டும்தான் அவங்களுக்கு வரப்போகுது, X குரோமோசோம் மதர் கிட்ட இருந்து தான் வரும். சோ மதர் நார்மலா இருக்காங்க, ஃபாதர் டிசீஸ்டுனா சன்னுக்கு அது இன்ஹெரிட் ஆகாது. சோ எல்லா டாட்டர்ஸ் கேரியரா இருப்பாங்க, ஏன்னா டாட்டருக்கு வந்து ஒரு X குரோமோசோம் கண்டிப்பா ஃபாதர்கிட்ட இருந்து வரும்ன்றதுனால அவங்க கேரியரா இருப்பாங்க. வேற எல்லாருமே நார்மல் சன்ஸா தான் இருப்பாங்க, மதருக்கு வந்து இந்த டிசீஸ்ட் கண்டிஷன் இல்லைன்னா. சோ the probability of their son being colorblind is 0. Okay, option A.
Then pick out the correct statements. So given options பாருங்க, one என்ன கொடுத்திருக்காங்க, hemophilia is a sex linked recessive disease னு கொடுத்திருக்காங்க, which is right. Then Down syndrome is due to aneuploidy. This is also correct. Chromosome number 21 extra-வா ஒன்னு இருக்கும். Then phenylketonuria is an autosomal recessive gene disorder. This is also a correct statement. Then sickle cell anemia is X-linked recessive gene disorder னு கொடுத்திருக்காங்க, which is wrong. Sickle cell anemia it's autosome linked recessive gene disorder. So option 4 வந்து it's wrong. Whereas 1, 2, 3 correct. Option B is the correct answer. Then which of the following most appropriately describes hemophilia? So among the given options பாத்தீங்கன்னா hemophilia it's X-linked recessive gene disorder. Option D is the correct answer. Then a colorblind man marries a woman with normal sight who has no history of color blindness in her family. What is the probability of their grandson being colorblind அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நார்மல் மதர் இருந்தாங்கன்னா சன்னுக்கு அந்த டிசீஸ் கலர் பிளைண்ட்னஸ் இன்ஹெரிட் ஆகாது. இப்பதான் முன்னாடி ஒரு கண்டிஷன்ல பார்த்தோம். அப்போனா நார்மல் சன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட கிராண்ட் சன்னோட கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட் சன்னோட ப்ராபபிலிட்டி என்னன்றதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ கேரியர் டாட்டர் வித் நார்மல் மேன் கிராசிங் ஓவர்ல பார்த்தோம்னா கலர் பிளைண்ட் சன்னோட ப்ராபபிலிட்டி வந்து 0.25 இருக்கும். ஸோ கேரியர் டாட்டர் 0.25 இருப்பாங்க, கலர் பிளைண்ட் சன் 0.25, நார்மல் டாட்டர் 0.25, நார்மல் சன் 0.25. ஸோ கிராண்ட் சன்னோட ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர் கிராண்ட் சன் பீயிங் கலர் பிளைண்ட் இஸ் 0.25. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Then, in the following human pedigree, the filled symbols represent the affected individuals. Identify the type of given pedigree அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, இந்த given pedigreeல பாத்தீங்கன்னா autosomal recessiveன்றதான் the correct answer. நீங்க மத்தது எது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் இதுல கரெக்டா வராது. So, இந்த மாதிரி filled இதை வந்து diseased கொடுத்திருக்காங்க. So, autosomal recessiveன்னு வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வரும். So, recessiveனா என்னது? ரெண்டுமே வந்து recessive ஜீனா இருக்கும்போது the disease will get inherited. அப்போ இந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல் ரெண்டுமே எல்லாமே வந்து ரெண்டுமே ரெசசிவ் ஜீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ இவங்க டிசீஸ்ட் இல்லாதவங்களை வந்து ரெண்டுமே டாமினன்ட். சோ அவங்களுக்கு டிசீஸ் இல்ல. வேற ஒரு ரெசசிவ் ஜீன் இருந்தாலும் அந்த டிசீஸ் இன்ஹெரிட் ஆகாது. ஏன்னா வந்து இந்த டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால. அதனாலதான் ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே, சோ இப்ப இவங்களோட ப்ரோஜெனி. ஓகே, இப்போ இவங்க டிசீஸ்டா இருக்காங்க, இவங்க டிசீஸ்டா இருக்காங்க. வேற இவங்க வந்து டிசீஸ்டா இல்ல. ஏன்னா இவங்க வந்து கேரியரா தான் இருக்காங்க. ஒரு குரோமோசோம் வந்து ஃபாதர்கிட்ட இருந்து இதை இன்ஹெரிட் பண்றாங்க. சோ இவங்களோட ஜீனோடைப் இப்படி இருக்கும். ஓகே, வேற இவங்க பார்ட்னர். இப்போ சோ இவங்க பார்ட்னரோட சேர்ந்து இவங்க ப்ரோஜெனி இது. ஓகே, பெடிகிரி சார்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இவங்க ரெண்டுமே வந்து டிசீஸ்டு கிடையாது. அப்போனா ஃபாதரோடது எப்படி இருக்கணும்? ரெண்டுமே டாமினண்டா இருக்கணும். அப்பதான் டாமினன்ட் ஒண்ணு ரெசசிவ் ஒண்ணு அவங்க வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்காங்க. ஓகே, வேற இப்போ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட பார்ட்னரோட இவங்க ப்ரோஜெனி பாத்தீங்கன்னா 2 அஃபெக்டட் இருக்காங்க, ஒரு அன்அஃபெக்டட் இருக்காங்க. இவங்களோட ஜீனோடைப் இப்படி இருக்கு அப்படின்னா இவங்க பார்ட்னரோட ஜீனோடைப் இப்படி இருந்தாதான் இந்த டிசீஸ்டு 2 ஜீனையும் இன்ஹெரிட் பண்ணி இவங்க 2 பேரும் டிசீஸ்டா இருக்க முடியும் இல்லையா? அப்போ இவங்களோட ஜீன் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இந்த 2A டாமினண்டா, எய்தர் இவங்க இந்த ரெண்டுமே வந்து இவங்க இந்த டாமினன்ட் ஜீன் இது ரெண்டுமே ஏ கேரி பண்ணலாம். அதனால அவங்களுக்கு டிசீஸ் வராம இருக்கலாம். இல்லனா ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இன்ஹெரிட் பண்ணிருக்கலாம். சோ அதனாலே அவங்களுக்கு கேரியரா இருந்து டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கலாம், இல்ல கேரியரா இல்லாமே உங்களுக்கு டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கலாம். 2 கண்டிஷனுமே இருக்கு. ஓகே, வேற இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து டிசீஸ்டா இருக்காங்க. அப்போ இவங்க பார்ட்னருக்கும் ஒரு டிசீஸ்டு ஜீன் இருக்கு. சோ இந்த 2 ஜீனையும் இவங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கிறதுனால இவங்க டிசீஸ்டா இருக்காங்க. வேற இவங்க வந்து நார்மல் ஜீனே இன்ஹெரிட் பண்ணி ரெண்டுமே நார்மலாவும் இருக்கலாம், ரெண்டுமே கேபிட்டல் ஏவாவும் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே வந்து ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏவும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற இவங்க வந்து டிசீஸ்டா இருக்காங்க, பட் இவங்க ப்ரோஜெனி 2 பேருமே டிசீஸ்டா இல்ல அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க பார்ட்னருக்கு ரெண்டுமே டாமினன்ட் ஜீன் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் வந்து தே ஆர் இன்ஹெரிட்டிங் திஸ் ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகல. அப்போ this is the pedigree chart for autosomal recessive disease. Option A is the correct answer. Hope you understood this. Then
Question number 18. Abnormal human baby with XXX X chromosome was born due to. So XXX chromosome இருக்குன்னா abnormal ovum 2X இருக்கிற abnormal ovaவோட ஒரு X இருக்கிற sperm fuse ஆகிறதுனால வர்றதுதான் வந்து abnormal human baby with XXX sex chromosome. So option D, formation of abnormal ova in the mother is the correct answer. Then a man whose father was colorblind marries a woman who had colorblind mother and normal father. What percentage of male children of this couple will be colorblind அப்படின்னு கேட்டிருக்காங்க. So male has colorblind father அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், மேனுக்கு வந்து colorblind father இருந்து நார்மல் மதர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் இன்ஹெரிட் ஆகாது. அப்ப அவங்க ஜீனோடைப் XY தான் இருக்கும், கேரியராகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ மேல் வந்து கேரியராகவே இருக்க மாட்டாங்க, இதர் டிசீஸ்ட் ஆர் டிசீஸ் ஃப்ரீ தான். ஸோ இவங்களோட ஜீனோடைப் XY இருக்கும். உமன் ஹேட் அ கலர் பிளைண்ட் மதர் அண்ட் நார்மல் ஃபாதர் அப்படின்றாங்க. அப்ப கலர் பிளைண்ட் மதர்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு ஜீன் வந்து ஒரு கேரியரா இருப்பாங்க. ஏன்னா கலர் பிளைண்ட் மதர்னா அவங்களுக்கு ரெண்டுமே வந்து உமனுக்கு வந்து ரெண்டுமே டிசீஸ்டு ஜீனா இருந்தாதான் அந்த டிசீஸ் அவங்களுக்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ ஒரு நார்மல் ஃபாதர் அண்ட் கலர் பிளைண்ட் மதர்னா X0 அண்ட் X. ஸோ டாட்டர் வந்து கேரியரா தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ X0 X அண்ட் XY இவங்க ரெண்டு பேரோட கிராசிங் ஓவர்ல நம்ம பார்த்தோம்னா ஸோ இந்த ஜீனோடைப்பை வச்சு நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கும்போது X0 கேரியர் ஃபீமேல் இருப்பாங்க, நார்மல் ஃபீமேல் இருப்பாங்க, கலர் பிளைண்ட் மேல் இருப்பாங்க, நார்மல் மேல் இருப்பாங்க. ஸோ மேல் சில்ட்ரனோட ப்ராபபிலிட்டி மட்டும்தான் அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ மேல் சில்ட்ரனோட ப்ராபபிலிட்டி 50% ஆஃப் த மேல் சில்ட்ரன் of this couple will be colorblind. So option C, 50% is the correct answer. Then a human female with Turner syndrome has 45 chromosomes with X0. ஒரு X chromosome அவங்களுக்கு கம்மியா இருக்கும். Option A is the correct answer. Then select the incorrect statement with regard to hemophilia ன்னு கொடுத்திருக்காங்க. So இதுல given optionsல பாத்தீங்கன்னா it is a dominant disease அப்படின்றது it's a incorrect statement. ஏன்னா ஹீமோஃபிலியான்றது it's a X-linked recessive disease தான். So option A is the incorrect statement. மத்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா it's a sex-linked disease, it's a recessive disease, it's a single protein involved in the clotting of blood is affected. மத்தது எல்லாமே கரெக்ட். Option A தான் it's the wrong statement. Then if both the parents are carrier of thalassemia, which is an autosomal recessive disorder, what are the chances of pregnancy resulting in an affected child அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரண்ட்டுமே வந்து கேரியர், அப்போ ஒரு ஜீன் வந்து அவங்களுக்கு அஃபெக்டடா இருக்கும், ஒரு ஜீன் நார்மல் ஜீன் இருக்கும். அவங்க ஆஃப் ஸ்பிரிங்கோட ஜீனோடைப் பாத்தீங்கன்னா TT அண்ட் கேபிட்டல் T ஸ்மால் t அண்ட் கேபிட்டல் T ஸ்மால் t கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t ஸ்மால் t. அப்போ அவங்களோட ப்ராபபிலிட்டி வந்து sorry, so 1:2, 2:1 is the probability. So இதுல பாத்தீங்கன்னா affected வந்து 25% வந்து affected இருப்பாங்க. Okay, so 25, 50, 25. So the chances of pregnancy resulting in an affected child is 25%. Okay, then which one is the incorrect statement with regard to the importance of pedigree analysis? So இதுல given statementsல பாத்தீங்கன்னா statement A தான் வந்து incorrect statement. So இதுல என்ன கொடுத்திருக்காங்க, it confirms that the DNA is the carrier of genetic information கொடுத்திருக்காங்க, which is wrong. So genetic DNA ஓடதெல்லாம் நம்ம molecular biology techniquesல தான் பண்ணுவோம், pedigree analysisல கிடையாது. So statement A wrong, whereas மத்த statement எல்லாமே it's correct regarding pedigree analysis. It helps us to understand whether the trait is in question is dominant or recessive. It confirms that the trait is linked to one of the autosome, and it helps to trace the inheritance of a specific trait. இதெல்லாம் regarding to pedigree analysis, right? Whereas option A is the incorrect statement. Then Down syndrome in humans is due to 3 copies of chromosome 21. Okay. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நான் சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல இருந்து கேட்டிருக்க எல்லா நீட் PYQஸையும் ஒரு பிளேலிஸ்டா கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.